ஒன் ஓவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பிட்வீன் கத்தக்குறிச்சி வர்சஸ் மேலப்பட்டி. ரெண்டு டீமுக்கான மேட்ச். 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணால் கத்தக்குறிச்சி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓடி பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்க போகிறது ஜெயா. மேட்சுக்கான முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே கணக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்து வெல் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். பவுலர் கைக்கே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி இந்த ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு அங்கே. நல்லா ஸ்டாப். டாட் பால். செகண்ட் ஒன் அப்டி ஆக்கர் வித்தே கொடுக்காம போட பார்த்தாரு. ஒரு லோ புல்டாஸாக கன்வெர்ட் ஆகி அங்கே கௌரி சங்கர். ஸோ இன்னைய டேவில் ஆடா இருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வல்லத்ரா கூட டோர்னமெண்ட்டில் அவர் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி ஃபீல்டர் கையில் தான் வந்திருக்கு. ரகு உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் அவங்களுக்கு பின்னாடி ஆடியன்ஸுக்குள்ளேயும் போட்டி இருந்துச்சு. ஏன்னா 100ல் கேட்ச் பிடிச்சா 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. தாண்டி போயிருக்குங்க இங்கே 6. இந்த மேட்சுக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு ஜோயல். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு இதையும் ஆசாருங்க. கண்டிப்பாக தாண்டி போகும். ரொம்ப தூரம் போகும்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 6 தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்காரு ஜோயல். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பவுண்டரி. இது 2 6 தொடர்ந்து 4 பதிவு பண்ணியிருக்காரு. குயிக்கராக 3 பால்ல 16 ரன் கொண்டு வந்திருக்காரு ஜோயல். முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 18 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட ராக்கஸ் ரகு பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி போனதுக்கு இழுத்து போட்ட ராதையும் கரெக்டாக ஆடி இருக்காருங்க. இங்கே மணி ஸ்டாப் பண்ணவே முடியாது இனி அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பால்ல டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக என்னட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? நல்லா ஸ்டாப்புங்க. த்ரோவும் கரெக்டாக அடிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் ஆகிருக்காங்க சிங்கிளோட. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பால். கேட்சை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் கௌரி சங்கர் ஃபீல்டர். ராஜ் மறைச்சிட்டாரு. ஸோ அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ண ஜோயல் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நீ பேட்ஸ்மேனா லெஃப்டி பேட்ஸ்மேன் அசோக் ரைட்டியாக மாறி பார்த்தாரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாட்லாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஏற்கனவே ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ணலைங்க. ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு. ஒரு பவுண்ட்ரி. 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. மேட்சுக்கு நான் 3rd ஓவர் பட அகைன் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் தெளிவாக ஆடிருக்காருங்க. ஃபுல் டாஸ் பெரிய கேப்பு கரெக்டாக பில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே மணி. செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு. ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சுத்து மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரொம்ப பின்னாடி இருந்தாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து பின்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட வேகமே கம்மியாகிடுச்சு. ரட்டி வந்து ஸ்டாப் பண்ணாருங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? இல்லைங்க, வாய்ப்பே கொடுக்கல எங்கள் கௌரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸாக மேஜிக்கலாக போட்டிருக்காரு. பந்து சுற்றிக்கிட்டு அதே இடத்துல நின்றுருக்கு. டாட் பால். 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 35 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. மேட்சுக்கான அடுத்த ஓவர் பட ராக்கஸ் ரகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஒயிட். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபுல்லாக மறுகி வந்து அப்படி இருந்து தாண்டி தாங்க போயிருக்கு. அகைன் ஒரு ஒயிட். சப்போர்ட் பண்ணி போனார். அப்படி இருந்து கரெக்டாக போட்டிருக்காரு. ஸோ ஷபிள் பண்ணி போனதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஸ்லாட்டாக இருந்திருக்கும். அது இல்லாமல் போட்டிருக்காரு இங்கே ராக்கஸ் ரகு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக சாருங்க. ஸ்லோயர் பால் தவறான இடத்துல இருந்ததை தெளிவாக கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிச்சிட்றாங்களா? ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் கேட்சை பிடிச்சிட்டாருங்க இங்கே. ஸோ முக்கியமான பேட்ஸ்மேன் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துச்சுங்க. கேட்சுக்கு வாய்ப்பாக விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காருங்க கௌரி. அதில் ஸ்டாப் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் டாப்பேஜ் ஆயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? ஒரு ஃபீல்டரால் பிடிக்க முடியல. இன்னொரு ஃபீல்டர் எக்ஸலண்ட்டாக போயிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இவர் போகலன்னா பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஒரு 2 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். சாரி 3 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல பேக்கப், எக்ஸலண்ட்டாக தெளிவான நேரத்தில் பேக்கப் போயிருக்காரு. ஸோ 4 ஓவர் முடிஞ்ச மேலே 43 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. மேட்சுக்கான 5th ஓவர் பட பிரதீப் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நோ பாலும் கொடுத்து ஸ்லோயர் கரெக்டாக போட்டிருக்காருங்க. தேர்ட் ஒன் ரொம்ப லோ கிப்டாக உருண்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணல பேட்ஸ்மேன். டாட் பால் அகைன் சூப்பர் டெலிவரி. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு. பவுலர் பிடிச்சிருவாரா? பின்னாடி இந்த ஃபீல்டர் ரகு லேட்டாக தான் ஆட் பண்ணார். அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே சப்போர்ட் பண்ணி போய் கரெக்டாக அடிச்சிருக்காரு. கீப்பர் அப் டு போயிருந்தாரு. அப்படி இருந்தும் அதெல்லாம் அழட்டிக்காமல் அடிச்சிருக்காரு அசோக். இங்கே 6. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டின கீப்பர் பாஸ்டாக போனார். அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா டேரக்ட் கிட்ட அடிக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கண்டிப்பாக இருக்கும். மேட்சுக்கான அடுத்த ஓவர் 5வது ஓவர் போட, சரி 6வது ஓவர் போட கௌரி சங்கர் முதல் பந்தே ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் என்ன இடத்துல ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் கரெக்டாக ஆடி இருக்காரு. அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட். எக்ஸலன்ட் டெலிவரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் கௌரி சங்கர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கனிங்க. போன பால் ஒரு டபுள், அதுக்கப்புறம் ஒரு ஒயிடும் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங் லென்த் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி. டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ராஜ்குமார் வந்திருக்காரு. முதல் பந்தே ஹைட்டு தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் பந்தே ஒரு விக்கெட். நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே சத்யா வந்திருக்காரு. அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா நல்ல சாப்புங்க. இங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி பாலையும் தெளிவாக எடுத்து போட்டிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துருக்காங்க. விட்டு தட்ட பார்த்தாரு. நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. பாலோட 5th ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஜெகன் வந்திருக்காரு. யங்ஸ்டர். எக்ஸலன்ட் டெலிவரி. நிற்க வச்சு மாறுறாங்களா? அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே கொண்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 7 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 71 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. 72 டார்கெட் ஃபார் கத்தக்குறிச்சி. 7 ஓவருக்கு 72 டார்கெட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது. ராக்கர்ஸுக்கும் நான் ஸ்ட்ரைக்கில் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண மெல்வின் வந்திருக்காரு. இங்கே அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டாருங்க. முதல் பால் ஏக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத வந்து டாட் பாலாக மாறி இருக்கு. இங்கே செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. டாப் வச்சு கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். பாயிண்ட்லேயே கேட்சை பிடிக்கிறாங்களா பார்த்தா நல்ல தேக்க. நீங்கள் இங்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராக்கர்ஸ் ரகு. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. முதல் பால் டாட்டு 2வது பால் விக்கெட்னு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே மெல்வின் ஹார்ட் ஹிட்டரோட விக்கெட் இங்கே பறி போகுது. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. குதிரையிலேருந்து எக்ஸ்ட்ரா போன் ஸ்டார்ட் பால் மாறி இருக்கீங்க. முதல் 3 பாலை முதல் பால் டாட்டு, 2வது பால் விக்கெட்டு, 3வது பால் டாட்டுன்னு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். இங்கே 4th ஒன் ஓயார்கரா போட்டாருங்க. பேட்டில் நிற்கு குத்தி தான் பிடிச்சாங்க. அதற்காரமாக நாட் அவுட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. 5th ஒன் நேருக்கு நேராக அடிச்சு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதன் காரணமாக அதிகமாகவே இருக்குது. 1 மவுண்ட்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கீங்க. ஸோ மணி பேட்லேருந்து முதல் பவுண்டரியை பார்க்க முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க. விட்டே கொடுக்காத வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி டாட் பாலோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவரை மெல்வினிங்க. நல்ல பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 4 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கத்தக்குறிச்சி. செகண்ட் பவர் பிளே ஓவர் கூட இங்கே ஜெகன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கணக்கு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு ரன்கான வாய்ப்பு குயிக்காகவே இருக்குது. 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். போன பால் ரெடு. நெக்ஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாரு. ஏறி இருக்குங்க ஹைட்டு. கண்டிப்பாக கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். நல்ல சீக்க நீங்கள் சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர்லேயும் ஒரு பாலில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்கே ஜெகன். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராஜ்குமார் வந்திருக்காரு.
ஜெகனோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு, ஆனால் தெளிவாக கனெக்ட் ஆகல. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்காது. 1 பவுன்ஸில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிருச்சுங்க பவுண்டரிங்க. சந்திச்ச முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருங்க ராஜ்குமார். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. பேட்ல நிற்கு நல்ல டேக்கு நீங்க சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே பின்னாடி இருந்து பேட்ல நிற்கு போட பால் பவுண்டரி அடிச்சிருந்தா அடுத்த பால் விக்கெட் இருந்து வெளில போறாருன்னு சொல்லலாம். இங்கே ராஜ்குமார் சூப்பராக போட்டுட்டு இருக்காருங்க இங்கே ஜெகன். 5th ஒன் விலைக்கு வந்துச்சு, காலில் தாங்க போட்டிருக்கு. நல்ல ஃபேஸ்னே சொல்லலாம். யங்ஸ்டர்லேருந்து பால் கடிக்க கூட அடிக்க முடியலைங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல. ஃபீல்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரியும் போயிருச்சு இங்கே. ஸோ லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 4 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கத்தக்குறிச்சி. மேட்ச்க்கான 3rd ஓவர் போட மணிகண்டன் வந்திருக்காரு. இங்கே 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டை பறக்க விட்டாருங்க. பந்த பறக்க விடாரு பார்த்தா பேட்டை பறக்க விட்டுருக்காரு. இங்கே டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் விலைக்கு வந்துச்சு, கண்டிப்பாக ஒயிட் பால். போன பால் ஒரு செகண்ட் ஒரு 3 பால் சூப்பராக பேட்டை பண்ணாரு, ஆனால் டாட் பாலா மாதிரி இருக்கு. இங்கே 3rd ஒன் ஃபுல் டாஸ் பால் ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருமா, சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எடுத்து எறியதுக்குள்ள குயிக்கா 1 ரன் ஓடி வந்தாங்கன்னே சொல்லலாம். இங்கே 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால், இதை வர விட்டு அடிச்சிருக்காரு. இது கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமா, தாண்டி போகுமான்னு பார்த்தா நல்ல டேக். நீங்க போன டைம் மிஸ் பண்ணாலும் இந்த டைம் மிஸ் பண்ணாம பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது. அது ஒரு ஓவர்லேயே ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம். இங்கே மேலப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் வரக்கு விட்டு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி தெளிவாக ஆனார்னே சொல்லலாம். இங்கே கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல. அதன் காரணமாக 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்கன்னு பார்த்தா 1 ரன்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கு. ஸோ பவுலர் மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி இங்கே குயிக்காக இன்னொரு ரன் ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கவர்ஸ்ல தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிடுச்சு. இங்கே ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 22 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கத்தக்குறிச்சி. மேட்சுக்கான 4வது ஓவர் போட இங்கே லெபின் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கனகு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார். தெளிவாக கனெக்ட் ஆகல. தரையோட எங்கேயே சுற்றிக்கிட்டு நிற்குது. இன்ஃபீல்டுக்குள்ளேயே எடுத்து எறியதுக்குள்ளே குயிக்காக 1 ரன்கான வாய்ப்பு மட்டும் 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. லோ கெப்டாக போட்டு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இங்கே குயிக்காக 1 இருந்தாலும் அம்பேர் செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. இங்கே போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் 3 பால் தெளிவாக கனெக்ட் ஆகல. இன்சைட் எஜ்ல பிகேஜ் ஸ்டம்பில் ஓடி வந்துருச்சு. நல்ல ஸ்டாப்பிங்கே எடுத்து எறியதுக்குள்ளே குயிக்காக 1 ரன் ஓடி விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார். லைனுக்குள்ளே தான் இருந்திருக்கீங்க. டாட் பால். 5th ஒன் நோ பால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இங்கே கணக்கு போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட். இலவச பந்து ஒயிட் பால். ஸோ ஒயிடு ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. இங்கே போன பால் ஒரு ஒயிடு ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. ஃபுல் டாஸ் பால் பால் கிரியேட் பண்ணி தெளிவாக அடிச்சாரு, ஆனால் டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். நல்ல டேக் எனக்கு சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹிட், அதனால விக்கெட் வந்து கன்சிடர் ஆகாது. 1 ரன் குயிக்காக ஓடி வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் லெஃப்டியாக மாறி ட்ரை பண்ணாரு. திருப்பி ரைட்டாக மாறி தெளிவாக கனெக்ட் ஆகலை. தரையோட தரையாக குயிக்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க. 2 ரன் மட்டும். 4th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் லேக்கிங் லென்த்தில் போட்டார். காலில் போட்டாங்கன்னே சுற்றிக்கிட்டு நிற்கிது. ஃபீல்டரை எடுத்து எறிகிறான்னு பார்த்தா இல்லைங்க, சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அதன் காரணமாக இங்கே டாட் பாலா மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாட் பாலோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 30 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கத்தக்குறிச்சி. மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே அசோக் வந்திருக்காரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கணக்கு. சூப்பராக போட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் சொல்லலாம். முதல் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு டாட் பால்னே சொல்லலாம். பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே அசோக். 3rd ஒன் தெளிவாக கனெக்ட் ஆகலை. இன்சைட் எஜ்ஜில் பவுலர் தேடியே போயிருக்குன்னு சொல்லலாம். பவுலர் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, பேக்கப் ஃபீல்டர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறாரு. அதன் காரணமாக இங்கே குயிக்காக 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து ஒயிட் போட்டு உரசி அகைன் ஒரு டாட் பால்னே சொல்லலாம். இங்கே 5th ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு. இங்கே கவர்ஸில் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி எடுத்து எதிர்க்குள்ள குயிக்காக 1-2 ஓடி வந்துட்டாங்க. அங்கே ரன் அவுட்டாகவும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரன் அவுட்டில் கணக்கு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால்
சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலர் கைவசம் அங்கே எடுத்து 2 அவுட்டாக மாத்திரான்னு பார்த்தா டேரக்ட் ஹிட்டாக அடிச்சிருக்காருங்க. ஸோ இதில் இன்னொரு பேட்ஸ்மேனோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். கடைசி 2 பாலை விக்கெட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே மேட்சுக்கான 6வது ஓவர் போட இங்கே ஜெகன் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஒரு ஓவர் சிக்கனமான ஒரு ஓவர்னே சொல்லலாம். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாருங்க, தெளிவாக போட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம். முதல் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஜெகன். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. இங்கிலாந்துல வித்தே கொடுக்காத பந்துனே சொல்லலாம். பேட்ஸ்மேனே எதிர்பார்க்காத ஒரு பந்து டாட் பாலா மாதிரி இருக்கு. தேர்ட் ஒன் அகெயின் அதே லென்த்தில் போட்டாரு, டாட் பாலா மாதிரி இருக்குங்க. கண்டினியூஸாக 3 டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஜெகன். ஃபோர்த் ஒன் இந்த தடவை பாலுக்கு ரியாக்ட் பண்ணி தெளிவாக ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டுமே. ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பாலா மாதிரி இருக்கு. 6th ஒரு லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு கட் பண்ணி விட்டுருக்காரு. கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரி போயிருக்கான்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் பாலில் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு பேட்ஸ்மேன். இதோட 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவருக்கு 6 விக்கெட் லாஸ் பண்ணி 37 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கத்தக்குறிச்சி. செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட இங்கே ஜோயல் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறனால ஃபீல்டர் கையை தேக்கி போயிடும். ஸோ எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்காக 1 ரன்கான வாய்ப்பு மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டும். செகண்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. உடம்புல தான் போட்டிருக்கு. இதுவும் டாட் பாலா மாதிரி இருக்கு. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு, தெளிவாக கனெக்ட் ஆகலை. கவர்ஸில் நல்ல ஸ்டாப்பு, அதன் காரணமாக இங்கே 1 ரன்னு. ஃபோர்த் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போனார். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. அதன் காரணமாக பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே லைன் மிஸ்லாம் செக் பண்ணிட்டு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே சொல்லலாம். இங்கே மேலப்பட்டி மேட்சோட லாஸ்ட் 1 பால் வர விட்டு அடிச்சிருக்காருங்க. இதுவும் லெக் சைடில் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமா. இங்கே ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாரு அப்படிங்கிறப்ப ஸோ இதோட இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க, வின் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இங்கே மேலப்பட்டி வெற்றி பெற செய்த மேலப்பட்டியை சேர்ந்த அனைத்து பந்து வீச்சாளர்கள்